அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th சிவிக்ஸ் டேர்ம் 3ல சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு டெட் ஆகட்டும், டு என்பிஎஸ்சி ஆகட்டும், ஒரு ஜிகே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கூற்று 1, பழங்கால முறைப்படி சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் கூடும் இடம். கூற்று 2, பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என கூறப்படவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு எது? பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு தான் சந்தையாகும். கூற்று, விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் பணவர்த்தனையில் ஈடுபடுகின்றனர். கூற்று 2, சந்தை போட்டிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குபவர் அல்லது விற்பவர் தேவை. வாங்குபவர் மற்றும் விற்பவர் தேவை. இதில் சந்தை போட்டியில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஒரு சந்தை போட்டினா ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர்கள் தேவை. சந்தை ஒரு பிராந்தியத்தின் எதனை விநியோகிக்கும் சக்திகளை கொண்டுள்ளது? சந்தை ஒரு பிராந்தியத்தின் எதனை விநியோகிக்கும் பார்த்தீங்கன்னா தேவை மற்றும் அளிப்புகளை விநியோகிக்கும் சக்திகளை கொண்டுள்ளது. சந்தையை உருவாக்குவதற்கு வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? சந்தையை உருவாக்குவதற்கு வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் எவற்றை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும்? தேவைக்கான தயாரிப்புகள், நுகர்வோர் தேர்வு, விருப்ப தேர்வு, முன்னுரிமை, நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள். இதில் விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் எதை பற்றின இந்த அனைத்து பற்றிய கூற்றுகளை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும். பரவலாக சந்தைகள் எத்தனை வகைகளாக உள்ளன? பரவலாக சந்தைகள்னு பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக உள்ளன. நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தை எது? நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தை பார்த்தீங்கன்னா காரணி சந்தையாகும். கூற்று, உள்ளூர் சந்தையில் விரைவில் அழுகும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. காரணம், அத்தகைய பொருட்களின் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கமாகும். உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலான அல்லது சில மாநிலங்கள் இணைந்த பகுதி சந்தை எது? உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலான அல்லது சில மாநிலங்கள் இணைந்த பகுதி சந்தை பிராந்திய சந்தைகளாகும். கூற்று 1, தேசிய சந்தையில் தேவை ஒரு நாட்டிற்கு மட்டும் இருக்கலாம். கூற்று 2, எல்லைகளுக்கு வெளியே வர்த்தகத்தை அரசு அனுமதிப்பதில்லை. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றுதான். மிக குறுகிய கால சந்தையில் பொருள்களின் அளிப்பு எவ்வாறு இருக்கும்? மிக குறுகிய கால சந்தையில் பொருள்களின் அளிப்பு பார்த்தீங்கன்னா நிலையானதாக இருக்கும். குறுகிய கால சந்தையில் எதனை சற்று மாற்றி அமைத்து கொள்ளலாம்? குறுகிய கால சந்தையில் பார்த்தீங்கன்னா அளிப்பை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நீண்ட கால சந்தையில் எதனை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றலாம்? நீண்ட கால சந்தையில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்ற முடியும். எந்த சந்தையில் பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது? எந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா உடனடி சந்தை. இந்த சந்தையில் பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது. கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் நிகழும் சந்தை எது? கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் நிகழும் சந்தை எதிர்கால சந்தையாகும். அரசு அதிகாரிகள் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் சந்தை எது? அரசு அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் சந்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாகும். பங்குச்சந்தை என்பது எவ்வகை சந்தையை குறிக்கும்? பங்குச்சந்தை இது பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைக்கு உதாரணமாகும். எந்த சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது? அது எந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற சந்தை. இந்த சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது. சந்தை கட்டமைப்புகளின் வகைகளில் தவறானதை தேர்ந்தெடு. சந்தை கட்டமைப்புகளின் வகைகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றுரிமை போட்டி சந்தை என்பது தவறான கட்டமைப்புகளில் ஒன்று.
ஒழுங்கற்ற போட்டியின் வகைகள் எவை? குத்தகை, முற்றுரிமை போட்டி, குழு உரிமை, சந்தை போட்டி. இதுல ஒழுங்கற்ற போட்டியின் வகைகளாக குத்தகை, முற்றுரிமை போட்டி மற்றும் குழு உரிமை உள்ளது. முற்றுரிமை மோனோபாலி பற்றி சரியான கூற்று எது? முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. இதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு உள்ளனர். இத்தகைய தனி விற்பனையாளர் நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். இதுல முற்றுரிமை பற்றி அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏகபோக போட்டி இந்த நூலின் ஆசிரியர் சேம்பர்லின் ஆவார். கூற்று 1, ஏகபோக போட்டி என்பது ஏகபோக மற்றும் சரியான போட்டியின் கலவை. கூற்று 2, இதில் ஏராளமான வாங்குபவர் மற்றும் விற்பவர் உள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஓலிகோபோலி என்ற சொல் எந்த மொழி சொல்? ஓலிகோபோலி என்பது கிரேக்க மொழி சொல்லாகும். ஓலிகோபோலி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? ஓலிகோபோலி என்பது கீழ்கண்ட சந்தை வடிவத்தை குறிப்பது தான் ஓலிகோபோலி ஆகும். தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பொருளை வாங்குபவர் அவர் நுகர்வோர் ஆவார். ஒரு நபர் எப்போது நுகர்வோராய் இருக்க இயலாது? எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையோ இலவசமாக பெறுகின்ற போது, வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்குவது, ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நுகர்வோராய் இருக்க முடியாததற்கு காரணம் அனைத்தும் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை எது? தவறான பிரதித்துவம், பொருள்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, தரம் அல்லது தரத்தில் இல்லாத போது, உபயோகித்த பொருள், புதுப்பிக்க பொருள்கள் புதியது போல விற்கப்படுவது, பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அல்லது நன்மை இல்லாத போது, தயாரிப்புகள் சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் பொறுப்புறுதி இல்லாத போது. இதில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை பார்த்தீங்கன்னா அனைத்துமே நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கு உதாரணமாகும். கூற்று 1, தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுள் வராத பொருட்களை விற்பனை செய்தல் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாகும். கூற்று 2, மோசமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது வழங்குதல் அல்லது சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றம் நடைமுறைகளை பின்பற்றுவதும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் அடங்கும். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. முறையற்ற வணிக நடவடிக்கைக்கு சான்று எவை? விற்பனை செய்யப்பட்ட பொருள் பெறப்பட மாட்டாது, பொருட்களை மாற்ற இயலாது, எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இது முறையற்ற வணிக நடவடிக்கைகளுக்கு அனைத்துமே சரியான கூற்று. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் எதை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டவை? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் உரிமையை பாதுகாக்கும் நோக்கமாக கொண்டவையாக உள்ளன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களில் அடங்குபவை எவை? நுகர்வோர் உரிமை, நியாயமான வர்த்தக போட்டி, துல்லியமான தகவல்கள், தரமில்லாத சேவை. இதில் பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 3 கூற்றுகள் மட்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களில் அடங்குபவை ஆகும். தரமில்லாத சேவை என்பது தவறு. இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? இந்திய நாடாளுமன்றத்தில் 1986ஆம் ஆண்டு தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? இந்தியாவில் டிசம்பர் 24, 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் எத்தனை? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் பார்த்தீங்கன்னா 8 உரிமைகள் உள்ளன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1, நுகர்வோர் விழிப்புணர்வு சபைகள் தேசிய அளவில் மட்டுமே உள்ளன. கூற்று 2, அரசு மற்றும் சுய ஒழுங்குமுறை நிறுவனங்களும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு. அதாவது நுகர்வோர் விழிப்புணர்வு சபைகள் தேசிய அளவில் மட்டும் உள்ளன என்பது தவறு. அரசு மற்றும் சுய ஒழுங்குமுறை நிறுவனங்களும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றன என்பது சரியான கூற்று. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எத்தனை ரூபாய்க்கும் அதிகமான குறைகளை தீர்க்கிறது?
தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலான குறைகளை தீர்க்கிறது. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எத்தனை ரூபாய் வரை மதிப்புள்ள குறைகளை தீர்க்கிறது? மாநில அளவில் பார்த்திங்கன்னா 1 கோடி அளவில் கீழே, அந்த 1 கோடி மற்றும் 1 கோடி கீழே இருந்தால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிக்க முடியும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டுள்ளது? மாவட்ட நுகர்வோர் பார்த்திங்கன்னா மாநில அரசால் நிறுவப்பட்டுள்ளது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் எத்தனை ரூபாய் வரை மதிப்புள்ள குறைகளை தீர்க்கும்? மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் மதிப்புள்ள குறைகளை தீர்க்க முடியும். தேசிய, மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில். இது 3 அடுக்கு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா ஜூன் 2019 நிறைவேற்றப்பட்டது. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எத்தனை வருடங்களுக்கு மேலான சட்ட மாற்றமாகும்? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட மாற்றமாக உள்ளது. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள் எவை? வணிக பரிவர்த்தனைகள், பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல், புகார்களை தாக்கல் செய்தல், மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், தவறான விளம்பரத்திற்கு அபராதம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்துமே புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக உள்ளன. கூற்று 1, புதிய சட்டத்தில் திருத்தப்பட்ட பண வரம்புகள் உள்ளன. கூற்று 2, மாவட்ட நீதிமன்றம் இப்போது நுகர்வோர் புகார்களை ஏற்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தரம் குறைவான பொருட்களை உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பதற்கு பெயர் தான், அதைத்தான் நான் சொல்லுவோம், கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது. 2019 சட்டம் எந்த ஒழுங்குமுறை அதிகாரத்தை நிறுவ முன்மொழிகிறது? 2019 சட்டம் பார்த்திங்கன்னா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவ முன்மொழிகிறது. தவறான விளம்பரத்திற்காக CCPA எத்தனை ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம்? இதில் தவறான விளம்பரத்திற்காக 10 லட்சம் வரை அபராதம் விதிக்க முடியும். தவறான விளம்பர குற்றத்தில் அடுத்து ஈடுபட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும்? தவறான விளம்பர குற்றத்தில் அடுத்ததும் அவங்க ஈடுபட்டால் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் எத்தனை வருடம் வரை தடை செய்யப்படலாம்? விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் பார்த்திங்கன்னா 1 ஆண்டு வரை தடை செய்ய முடியும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1988 ஆண்டாகும். கூற்று 1, NCDRC, அதை இப்போ பார்த்தோம், தேசிய நுகர்வோர் தலைமை அலுவலகம் ஹைதராபாத்தில் உள்ளது, தவறு தான். இது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் செயல்படுகிறது. இதில் கூற்று 1 தவறு, 2 சரியான கூற்றாகும். ஒரு நுகர்வோர் எதை கொண்டு புகார் செய்ய முடியாது? ஒரு நுகர்வோர் பார்த்திங்கன்னா காலாவதி தேதி, பொருட்களின் விலை, உற்பத்தியாளர் முகவரி, இதையெல்லாம் கொண்டு புகார் செய்யலாம். பொருட்களின் தொகுதி எண்ணை கொண்டு புகார் செய்ய முடியாது. நுகர்வோர் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல் எது? நுகர்வோர் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நியாயமற்ற வர்த்தகம் என்பது சரியான ஒன்று. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீடு அதிகார வரம்பை கொண்டது எது? அது பார்த்தீங்கன்னா மாநில ஆணையம்தான் மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை கொண்டதாகும். பழைய சட்டம் DCDRC எத்தனை ரூபாய் வரை இழப்பீடு கோரும் வழக்குகளை விசாரிக்கும்? இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரை இழப்பீடு கோரும் வழக்குகளை விசாரிக்க முடியும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, சட்ட அளவீட்டு சட்டம், இந்திய தர நிர்ணய பணியகம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கருப்பு சந்தைப்படுத்துதல் சட்டம், இதெல்லாம் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980 ஆண்டு இயற்றப்பட்டது. நுகர்வோருக்கு பொருட்கள் பற்றிய தகவல்கள் எதற்காக வழங்கப்பட வேண்டும்? நுகர்வோருக்கு பொருட்கள் பற்றிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்குவதில் முடிவெடுக்க கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம சந்தை மற்றும் பாதுகாப்பு
7th ஸ்டாண்டர்டு சிவிக்ஸில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ரிலேட்டடாக ஒரு லெசன் பார்த்தோம். இதில் வந்து முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.